அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நபிமார்களின் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் திரளாக குழுமியிருந்து மார்க்கத்தின் உண்மையான வரலாற்றை அறிந்து வருகிறோம். இதில் ஆரம்பமாக உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை பற்றியும் நபிமார்களுடைய சில இலக்கணங்களை பற்றியும் நாம் இதுவரை அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக வேறு சில இலக்கணங்களை, நபிமார்கள் பற்றிய இலக்கணங்களை இன்றைய தினம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். நேற்றைய தினம் இறுதியாக நாம் முடிக்கும் பொழுது நபிமார்களாக இருந்தாலும் அவர்களும் சிறிய சிறிய பாவங்களில் இருந்து விடுபட்டவர்களாக இல்லை. அந்த தன்மையை அவர்களிடமிருந்து அல்லாஹ் எடுத்துவிடவில்லை. எல்லா நபிமார்களுமே உணர்ச்சி வசப்பட்டு சில சின்ன சின்ன தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்பதற்கும் அந்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதற்கும் உரிய பல சான்றுகளை நேற்றைய தினம் இறுதியாக நாம் கூறினோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் அவர்களும் கூட பல சந்தர்ப்பங்களிலே சில சின்ன சின்ன தவறுகள் செய்து அந்த தவறுகளையும் இறைவன் கண்டித்து திருத்திய வரலாறுகள் திருமறை குர்ஆனிலேயே அதிகமாக காணப்படுகிறது. அதுல ஒரு செய்திதான் நேற்றைய தினமே உங்களுக்கு சொன்னோம். நேற்றைய முந்தின நாள் சொல்லியிருக்கிறோம். அந்த குருடர் வரக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு அவருக்கு அலட்சியப்படுத்தி அவரை புறக்கணித்தார்கள் என்று சொல்லி அதை அல்லாஹ் கண்டிக்கிறான். இது தப்பு தான். இது நியாயமான காரியம் யாரும் சொல்ல முடியாது. இறை தூதராக இருந்தும் இந்த சின்ன தப்பு அவர்களிடமிருந்து நிகழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்கிறது வேற விஷயம். அந்த தப்பு அவர்கள்ட்ட நிகழ்ந்திருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுற மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டாங்க. அதை அல்லாஹ் அப்படி சொல்லியே கண்டிக்கிறான். இவன் நானா சொல்லல, அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லிய, இந்த வார்த்தையை சொல்ல அவனே சொல்றான். அல்லாஹ்வே சொல்லி கண்டிக்கிறான். அதாவது 33வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகன் செய்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரை எடுத்து ஆரம்பத்தில் வளர்த்தாங்க. இஸ்லாத்துல வளர்ப்பு மகன் கிடையாது. அல்லாஹ் தடை செய்த உடனே அந்த வளர்ப்பு மகன்கிற உறவை விட்டுட்டாங்க. ஆம்பளை பிள்ளை இல்லாம போன உடனே இன்னொருத்தரை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் என்று வளர்த்தார்கள். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, நீங்க பெற்றவர்கள் தான் உங்களுடைய மகனாக முடியுமே தவிர வேற யாருக்கும் பிறந்தவரை உங்களுடைய மகன் என்று நீங்க சொல்லக்கூடாது. மகனுக்குரிய எந்த விதமான உரிமைகளும் அவருக்கு கிடையாது, மகனுக்குரிய எந்த சட்டங்களும் கிடையாது என்று திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லிருச்சு. உதுஊஹும் லிஆபாயிஹிம், அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரால் தான் நீங்கள் அழைக்க வேண்டும். நீங்க எடுத்து வளர்த்தவன உங்க மகன் சொல்லிடக்கூடாது. யாருக்கு பிறந்தானோ அவன் தான் தகப்பன் கடைசி வரைக்கும். இதை மறைச்சு எல்லாம் குழந்தைகளை வளர்க்க கூடாது. வளர்க்கிறது தப்பு இல்ல, மகன் என்று சொல்வது தப்பு. மகனுக்குரிய உரிமைகளை கொடுக்கிறது தப்பு. ஏன்னா யாரோ ஒருத்தனுக்கு எடுத்து நீங்க உங்க சொத்து எல்லாம் மகன் கொடுத்துட்டீங்கன்னா உங்க கூட பிறந்த அண்ணன் இருப்பான், உங்க தம்பி இருப்பான், உங்க சித்தப்ப பெரியப்பா இருப்பான், அவனுக்கு சொத்து போகணுமா இல்லையா? உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னா உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு அந்த சொத்துக்கள் போகணும். நீங்க எவனோ ஒருத்தனை எடுத்து உன் பிள்ளைன்னு வளர்த்தன்னு சொன்னா அந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் உனக்கு எழுதியாயிருவாங்க. நம்ம அண்ணன் இருக்கோம், தம்பி இருக்கும், அண்ணன் பிள்ளை இருக்கும், தம்பி பிள்ளை இருக்கிறோம், இதை ஒருத்தனை எடுத்து வளர்த்துக்கிட்டு பிள்ளைங்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம மேல கோபம் ஆயிடுவாங்க. குடும்ப ரிலேஷன்ஷிப் அறிவிட்டு போயிடும். அது ஒரு காரணம். இரண்டாவது, இன்னொருத்தனுடைய உடைமை அவனுடைய விந்துக்கு பிறந்திருக்கும் போது என் மகன் சொல்வது என்பது அது ஒரு தப்பான ஒரு அர்த்தத்தை தந்துடும். இதெல்லாம் கருத்துல கொண்டு இஸ்லாம் தடுத்த பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸைத் இப்னு முஹம்மது என்றுதான் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த வசனம் 33 37வது வசனம் அருளுவதற்கு முன்னாடி, சூரத்துல் அஹ்ஸாப் அருளப்படுவதற்கு முன்னாடி ஸைத பத்தி பேசும்போது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஸைத் இப்னு முஹம்மது, முஹம்மதுடைய மகன் ஸைத், அப்படிதான் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நபிகள் நாயகத்துடைய மகன் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் தடுத்த உடனே சாதாரண ஆள் ஆயிட்டார். இந்த ஸைத்ங்கிறவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த நேரத்துல அவங்க மாமி மகளை ஸைனப அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஸைதுங்கிறவருக்கு அவங்க மாமி மகள் ஸைனபை திருமணம் செஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த ஸைதுங்கிறவர் யாருன்னு கேட்டா, அவர் ஒரு அட்ரஸ் இல்லாம ஒரு அனாதையா அரபு நாட்டுக்கு வந்தவர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்தாங்க. உயர்ந்த குலம் கிடையாது. ஸைனபுங்கிறவங்க யாருன்னா குறைசி குலம். ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் ஆகல.
அந்த அம்மாவுக்கு இவருக்கு பிடிச்சிக்கல, சேர்ந்து வாழ்றதுக்கு முடியல, ஈகோ பிரச்சனை வருது. அவங்க கொஞ்சம் உயர்ந்த குலம்னு தன்னை நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது இவர் யாருன்னு அட்ரஸ் இல்லாத ஆளுன்னு சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் ஒரு மாதிரியா வண்டி ஓடினாலும் அப்புறமே பிரச்சனை ஆகி போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கூட ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இருக்குமே, ஆனால் அந்த வாழ்வு வந்து இனிக்காது, கொஞ்ச நாளைக்கு தான் வண்டி ஓடும். குறிப்பா வந்து பெண்களுடைய கொஞ்சம் கூட ஆண்கள் கொஞ்சம் குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா படிப்பா இருக்கட்டும், வசதியா இருக்கட்டும், தகுதியா இருக்கட்டும், அது கொஞ்ச நாள்ல எல்லாம் கசந்துடும். அதனாலதான் நம்ம கீழே உள்ள தேடி பார்க்க, நீங்க பணக்காரங்களை தேடி பார்க்கறத விட உங்களோட கொஞ்சம் கீழே உள்ள வசதி படிப்பு அது எல்லாத்துக்கும் கூட பாத்தீங்கன்னா நல்லா இருக்குமாங்க. ஒரு மனவத்து ரீதியான உள்ள அது இல்ல பிரச்சனை. அப்ப வந்து இவருக்கு பிடிக்காம போன உடனே நபிகள் நாயகர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் வந்து அந்த பெண்ணோட வாழ விரும்பல, நிம்மதியில் எனக்கு, நான் வந்து விவாகரத்து பண்ணிட போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அவங்க பாக்குறாங்க இது சேர்றது நல்லதே இல்லை, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது வந்து, ஏன்னா அவங்க பக்கத்துல பாக்குறாங்கல்ல, ரெண்டு பேருமே ஒருத்தர் சொந்தக்கார ஆளு, ஒருத்தர் வளர்ப்பு மகனா இருந்தவர், அவங்களுடைய எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனைகள், அடிக்கிற சண்டைகள் மற்றெல்லாம் தெரிஞ்சதுனால நபிகள் நாயகம் உள்ளூர என்ன விரும்புறாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு பிரிஞ்சு விளைஞ்சிட்டா தேவை, இதுக்கு போயிட்டு கணவன் மனைவி உட்கார்ந்து போய் தேவையில்லாம டெய்லி சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க உள்ளூர நினைக்கிறாங்க. ஆனா அவர் வந்து சொன்னோட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை சொல்லாம அம்சிக்க அழைக்க சவுஜக்க, உன்னுடைய மனைவியோடு வைத்துக் கொள்ளப்பா, நீ அவசரப்பட்டு விவாகரத்து பண்ணிடாத என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லும் போது உளப்புறமா சொன்னாங்களா இல்ல, அவங்களே என்ன பண்ணாங்கன்னு கேட்டா உள்ளூர பிரிஞ்சிடுறது நல்லதுன்னு நினைச்சாங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு சேர்ந்து வாழ்றது சரியில்லை, பிரிகிறதா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப நம்ம கூட என்ன செய்வோம், நீங்க என்ன செய்வீங்க, நான் என்ன செய்வேன், உங்களுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஆகுது, அது சண்டையை டெய்லி காதுல கேட்கறீங்க, பிரிஞ்சுட்டு போயிட வேண்டிய என்னதுக்கு சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல மட்டும் பஞ்சாயத்து வரும், நீங்க என்ன செய்வீங்க, எதுக்குங்க பிரிங்க சேர்ந்து, அப்படிதான் நம்ம சொல்லுவோம், அப்படிங்கிற நல்லது அப்படி யாராவது சொல்லி வைக்கலாம். பிரியணும்னு தகுதி உள்ள ஆட்களா இருந்தா கூட உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டா என்ன சொல்லுவீங்க, இதுக்கு அவசரப்படி கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவுங்க, அவசரப்பட்டு வேணாம், நீங்க சேர்ந்து வாழ்ந்தா நல்லது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். உள்ளூர பிரிஞ்சுட்டா நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். இது உங்கள்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, எல்லா மனுஷன்ட்ட இருக்கு. இறை தூதத்தை அப்படி இருக்கக்கூடாது. இறை தூதருங்கிறத வந்து உள்ள என்ன இருக்கு அதை வெளியே இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளூர என்ன நினைக்கிறாங்க, பெரியது கரெக்ட் உங்களுக்கு பட்டால் அதை நீங்க உடைச்சு சொல்லணும். மத்தவங்க நீங்க வேற, நீங்க எப்படி இதை வச்சு வேற ஒண்ணு பேச எல்லாம் கேட்கறான். எப்படி கேட்கறான்னா, இது தக்கூடு இல்லது அண்ணாம் அல்லாஹு அலைஹி அண்ணாம் அலைஹி, யாருக்கு அல்லாஹும் அருள் புரிந்து நீரும் அருள் புரிந்தீரோ, ஸையிதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க, அதுக்கு அப்படி சொல்லி காட்டுறான். நீரும் அருள் புரிந்தீரோ அவரிடத்திலே நீ கூறினீர், அம்சிக்க அலைக்க சௌஜக்க, உன் மனைவியை உன்னோடு வைத்துக்கொள் என்று கூறினீர். முகமதே நீ அப்படி சொன்ன, ஒத்தகில்லா அல்லாஹ்வை பயந்து கொள் என்றும் அவருக்கு அறிவுரை சொன்னீர். ஒத்துகுதீபி நப்சிக்க, உன் மனதிலே மறைத்து வைத்துக் கொண்டீர், மல்லாஹு முபதேஹி, அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதை மனசுல வச்சுக்கிட்டு, நான் வெளிப்படுத்தினேன், நீ மறைச்சு யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா, நீங்க எதையும் மறைத்து வைத்தாயே அதை நான் வெளிப்படுத்தி விட்டேன். இப்போது இந்த கருத்தை பிரியணும் என்று மனசுல வச்சுக்கிட்டு சேர்ந்து வாழு என்று நீங்கள் சொன்னீர்கள். தக்ஷன் நாச, மக்களுக்கு பயந்தீர், மக்களுக்கு பயந்து விமர்சனம் பிரிச்சு வச்சுட்டார் முகமது, குடும்பத்தை பிரிச்சுட்டாருன்னு சொல்லுவாங்களோண்டு விமர்சனத்துக்கு பயந்தீர். வல்லாஹு அஹக்கோன் தக்ஷாஹு, அல்லாஹ்தான் நீர் பயப்படுவதற்கு அதிக தகுதியானவன். உன் மனசுல என்ன படிச்சு அதெல்லாம் சொல்லிருக்கணும். அது என்ன மனசுல வந்து சேர்ந்து வாழ்ந்தா நரகம் நல்லா தெரியுது, அவங்கள சேர்ந்து வாழ்ந்து எப்படி நீ தெரியவாங்க, மக்கள் விமர்சனத்துக்காக வேண்டி 4 பேர் பேசுவாங்கிறதுக்காக வேண்டி நியாயம் உனக்கு பட்டது நீ மனசியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கும்போது மனுஷனுக்கு பயந்தாயின்னு சொல்றான். எப்பவும் பயப்பட மாட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி சின்ன விமர்சனத்துக்கு பயந்துட்டாங்க. எல்லா விஷயங்களையும் பயப்படல, அவங்க வாழ்க்கையில் நடந்தவே சுட்டி காட்டுறதுக்கு மேல தப்பு கிடையாது. தப்பா அல்ல குர்ஆன்ல சுட்டி காட்டுவான், குர்ஆனில் எது சுட்டி காட்டப்பட்டதோ அந்த குறைந்த எண்ணிக்கையில் தான் உள்ளது சில தவறுகள். இது ஒரு தவறு தான். அதுக்கப்புறம் வந்து இது 33 37 வசனத்தில் இதை பார்க்கலாம். அப்ப இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசினார்கள் என்றோ, மனித விமர்சனத்துக்கு பயந்து அந்த நியாயம் என்று பட்டதை மறைத்தார்கள் என்று, மார்க்கத்தை ஒண்ணு மறைச்சிடல, சட்டத்தை ஒண்ணு மறைச்சிடல, தனிப்பட்ட ஒரு அட்வைஸ் விஷயத்தில் நடந்து கொண்டார்கள். மார்க்கத்தினுடைய அல்லாஹ் செஞ்ச வஹியவே அவங்க மறைச்சிடல. இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் அவங்க நடந்துச்சு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனுஷனுக்கு பயந்தாயின்னு சொல்றாங்க, பாவம் தானே, சின்ன பாவம், இது நடந்துச்சு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஒரு சம்பவம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து ஹலால் ஹராமா நமக்கு தெளிவாக்கிட்டான். இது அல்லாஹ் ஹலால் ஆக்கணும் அது ஹலாலு, அல்லாஹ் ஹராம் ஆக்கணும் ஹராம். அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிற ஒன்றை ஹராம் ஆக்குற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் ஒன்று நமக்கு அனுமதிச்சுதான் வைங்க, அது அனுமதி இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்குமே கிடையாது, இறை தூதருக்கும் கிடையாது. அல்லாஹ் ஹலால் ஆக்கணும் என்ன செய்ய முடியாது, ஹராம்னு சொல்ல முடியாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்க வாழ்ந்த நேரத்தில் மனைவியருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை. மனைவி கிட்ட வந்து தேன் அருந்துட்டு வர்றாங்க. அந்த தேனை அருந்துட்டு வந்தோன்னா இன்னொரு மனைவி என்ன செய்றாங்க, ஒரு கிட்ட வாட வருது அப்படிங்கிறாங்க. இனிமே தேனையை நான் சாப்பிட மாட்டேன், அல்லாஹ்வின் ஆணையாக தேனையை சாப்பிட மாட்டேன்னு கோபத்தில் நினைஞ்சிட்டாங்க, ஹராம் ஆக்கிட்டாங்க தண்ணி இது மட்டும். அப்போ வந்து அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, யா அய்யுஹன் நபியே, நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு அனுமதித்த ஒன்றை நீ எப்படி உமக்கு ஹராமாக்கி கொண்டீர். தபுத்தகை மர்லாத்த அஸ்வாஜிக்க, உனது மனைவியரின் திருப்தியை நாடி, உன்னுடைய மனைவியுடைய திருப்தியை நாடி நான் அனுமதிச்சதை நீ எப்படி ஹராமாக்குறது என்று அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான். இருந்தாலும் மன்னிச்சிருக்கான். அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவன் இரக்கம் உள்ளவன். நான் மன்னிச்சுட்டு அது ஒரு விஷயம், நீ எப்படி செஞ்ச, நான் அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறேன். ஒருவருக்கு ஒரு பொருள் பிடிக்கலன்னா அவர் சாப்பிடாம இருக்கலாம், ஆனா சபதம் எடுக்க கூடாது. அதாவது ஆட்டுக்கறி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்கிற நேரத்தில் தொட்டவன் இன்னும் தொட மாட்டேன், இன்னும் தொட்டு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா குற்றம். அது சாப்பிடாம இருந்தா குற்றம் கிடையாது. அல்லாஹ் அனுமதித்த விஷயங்கள் எத்தனை விஷயம் பிடிக்காம இருக்கும். அல்லாஹ் அனுமதிச்சு அவ்வளவு எல்லாருக்கும் பிடிக்குமா? ஒருத்தருக்கு ஆடு பிடிக்காது, ஒருத்தர் மாடு பிடிக்காது, ஒருத்தர் மீன் பிடிக்காது, ஒருத்தர் கோழி பிடிக்காது, பிடிக்காது திங்காம இருக்கலாம், குற்றம் கிடையாது. ஆனா எப்படி திங்காம இருக்கக்கூடாது, சபதம் எடுத்துக்கொண்டு நீங்க தொட மாட்டேன், இனிமே மீன் கை வைக்க மாட்டேன் பாருங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் வைங்க, அது கூடாது. உங்களுக்கு விருப்பம் உள்ளதா இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹராமாக்கி கொள்வதற்கு பாருங்க, அதுக்கு விருப்பம் இல்லாட்டி தவிர்த்துக் கொள்ளலாம். இது தப்பு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கும் போது கொண்டாடிக்க வேண்டி இருக்கிறத வந்து நான் தவிர்த்துக்கிறேன்னு சொல்லணுங்க. அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருந்தா நான் சாப்பிடுறேன், வாசம் வந்து வந்துட்டு போகுது, இது அல்லாஹ் ஹலால் ஆக்குது, கெட்ட வாசம் பரவாயில்ல, தேன் சாப்பிடுறது அல்லாஹ் வந்து சிவான்னு சொல்லி காட்டுக்கிறான், உனக்காக நான் மாத்திக்கிற முடியாது என்று அவங்க சொல்லி இருக்கணும். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத அஸ்வாஜிக வல்லாஹு கஃபூர் ரஹீம். 66வது அத்தியாயத்துல முதல் வசனமே இதுதான். முதல் வசனம் 66வது சூறாவுல ஃபர்ஸ்ட் வசனமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சில நேரங்கள்ல நமக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஒரு எதிர்ப்பு எல்லாம் வருது, பலவிதமான எதிர்ப்பு வருது, பலவிதமான விமர்சனங்கள் வருது. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என்ன நினைப்போம்னா, இதுக்கு தேவையில்லாத வேலை எனக்கு வரும், யார் பிரச்சாரம் பண்ற யாருக்கும் வரும். ஒரு நேரத்தில் எப்போ வர எப்போ வந்து செஞ்சுட்டு இருக்க மாட்டோம். ஒரு நேரத்தில் என்ன வரேன், தேவையில்லாத வேலை, நமக்கு வேற பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வரும் இல்லையா, எல்லாருக்குமே வரும். ஒரு நேரத்தில் டக்குனு சைத்தானோட அவங்க சைத்தான தூக்கி போட்டு மறுபடியும் வந்து நார்மலுக்கு வந்துடுவோம். இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி விமர்சனத்தை பார்த்துவிட்டு விட்டுட்டா பரவாயில்லை யார் நினைச்சிருக்கிறா, நான் நினைச்சா பரவாயில்லைங்க யார் நினைக்கிறா, அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது நான் இட்டு கட்டி சொல்லல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். அதாவது 11வது அத்தியாயத்துல ஹூத் என்ற அத்தியாயத்துல 12வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதுல எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னா, ஃபல அல்லக தாரிக்கும் பாலமா யூஹா இலைக்க, உமக்கு அறிவிக்கப்படுகிற வகையில் இறை செய்தியில் தூது செய்தியில் சிலவற்றை நீர் விட்டுவிட பார்க்கிறீர். அதாவது நிறைய விஷயங்களை சொல்லாம இருந்தலாம் போல இருக்க என்று நீ வந்து விட்டுவிட முயற்சிக்கிறீர். ஒலாய்க்கும் பிஹி சதுருக்க, உங்களுடைய உள்ளம் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறது. எதுக்காக நெருக்கடிக்கு உள்ளாயிருச்சுன்னு சொன்னா, ஐய கூழு லவ்லா ஒன்றில் அழகி கண்சுனி, இவருக்கு ஒரு புதையல் இறக்கப்பட வேண்டாமா, அவ ஜாஅமாக மலக்கும், இவரோட ஒரு மலக்கு வர வேண்டாமா என்று அவர்கள் விமர்சிக்கிற காரணத்தினால், என்னடா இப்படி கேட்கிறாங்க, போனா அல்லாஹ்வுடைய தூதர்னா மலக்கு கொண்டு வாங்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னா புதையல் இறக்கி காட்டுங்கிறாங்க, இது என்ன தேவையில்லாத நமக்கு என்ன தேவையா, நமக்கு இது பேசாம விஷயத்தை கேட்க மாட்டேன் என்று நீர் என்ன செஞ்சிரு, மன நெருக்கடிக்கு உள்ளாகி அறிவிக்கப்பட்ட செய்தியவே நீ விட்டுவிட பார்த்தீர், விட்டுவிடக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை விட்டுறாத, இன்னமா அந்த நதீர், நீ எச்சரிக்கிற ஆள் தான், உன்னை அல்லாஹ்வுடைய அல்லாஹ்ட்ட கேட்கிற உன்ட்ட கேட்கிறாங்க, இதுக்கு நீ கலந்துடாத. அற்புதத்தை கொண்டு வர்றதும் அத்தாட்சி இறக்குறதும் புதைகளை இறக்குறதும் மலக்கு வர்றதும் அல்லாஹ்வுடைய டியூட்டி. அது உங்ககிட்ட அல்லாஹ்வுடைய வேலையை கேட்கிறான், நீ கண்டுக்கிறாத, நீ எச்சரிக்கிற ஆள் தான், மன நெருக்கடிக்கு உள்ளாகாத அப்படின்னு சொல்லி மன நெருக்கடிக்கு உள்ளானார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு அப்படி ஆகக்கூடாது என்று மறுவரை சொல்றான். டக்குனு மன நெருக்கடி வரும், அதுக்காக ஒதுங்கிட மாட்டாங்க. அப்படி வரலன்னா மனுஷன் இல்லைங்க, மனித தன்மைகளை எதுவும் எடுபடவில்லைங்கிறது அதெல்லாம் சொல்றோம். இறை தூதர் ஆனாலும் கூட மனிதன் என்ற முறையில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு திட்டு டக்குனு கோவம் வரும். வரலன்னா மனுஷன் கிடையாது, அப்புறம் நிதானத்துக்கு வந்துடணும். இன்னும் ஒரு கீழ்த்தனமான வார்த்தையை பேசிட்டான்னு சொன்னா அப்போ உனக்கு அல்ல மாதிரி உட்கார்ந்துனா சொர்ண கட்ட வேண்டிய அர்த்தம். எல்லாருக்கும் வர்ற மாதிரி கோவம் வரணும், உங்களுக்கு வரணும், ஒருத்தருக்கு வரணும்.
வந்து என்ன செய்யணும், சரி எதுக்கு தேவையில்லாம போட்டு கடைசி வந்து முடிஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறவருக்கு பாருங்க, இதுக்கு மார்க்கத்தில் வந்து அனுமதி இருக்கிறது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள் என்று இந்த சூறாவில் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு கருத்தை வைக்கிறாங்க. என்ன கருத்தை வைக்கிறாங்கன்னு கேட்டா, யார் உயர்ந்த குலத்துக்காரங்க, நீங்க வந்து இந்த ஆள்களை போட்டு கிடைச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன நாங்க மாதிரியான உயர்ந்த ஆட்கள்லாம் வந்து உட்கார முடியல, உங்க பக்கத்தில் இருக்கிறவன் யாருன்னா சோத்துக்கு இல்லாதவன், தாழ்த்தப்பட்டவன், கீழ்த்தனமானவன், ஒழுக்கப்பட்டவனா அவனை சேர்த்து வச்சுக்கிட்டீங்க. எங்களை மாதிரி ஒரு ராயல் ஃபேமிலி எல்லாம் வர்றதா இருந்தா அவங்களை கொஞ்சம் நிறுத்தி விட்டுருங்க, தனியாகி வச்சிருங்க, நாங்களும் உங்களோட சேர்ந்துக்கிறோம். கொள்கையில உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. நபிகள் நாயகத்தை எதிர்த்தவர்களுக்கு அவங்க தூதர் என்பதுல வந்து சந்தேகமே அவங்களுக்கு இருக்கல. அவங்களுடைய ஒழுக்கத்துல பண்பாட்டுல அவங்க சொல்ற கொள்கை நல்லது என்பதிலையும் சந்தேகம் இருக்கல. அவங்களுக்கு இருந்ததெல்லாம் ஈக பிரச்சனை தான். இவனுக்கு பக்கத்தில் நம்ம நம்மள்ட்ட அடிமையா இருக்கிறவனே நம்மளை எஜமான ஒண்ணாக்குறாரு, முதலாளியே தொழிலாளி சமமாக்குறாரு என்றாலும் எந்த ஏற்றதாலும் இல்லைங்கிறாரு. அதான் அவங்களுக்கு இருந்த ஒரே கோபம். அப்ப நபிகள் நாயகத்துல வந்து பேரம் பேசுறாங்க, அதாவது விரட்டி நீங்க தனியா ஒதுக்கிருங்க, நாங்க தனியா வந்துடுறோம், அவங்க தனியா வந்துருட்டு அப்படின்னு சொல்லி பேரம் பேசும் பொழுது அந்த சஹாபி அறிவிக்கிறவங்க சொல்றாங்க, அதை சொல்ல வார்த்தை ஒரு சொல்லல. இந்த கேட்ட உடனே எதை நாட வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தானோ அதை நபிகள் நாயகம் நாடிவிட்டார்கள். அப்ப அப்படியே சொல்ல முடியும் அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லக்கூடாது சரிதானுங்கிறமா நினைச்சிட்டாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி கொஞ்சம் முக்கியமான ஆள் கொஞ்சம் வரட்டுமே, தனித்தனியா வச்சு அப்புறம் திருத்திக்கிறோமே, அவங்க இவங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம், புதுசு வழங்காம வர்றாங்க, இவங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஒன்னா சேர்த்து வச்சுக்கிறோம், இப்படிங்கிற மாதிரி அதுக்கு செடி கொடுக்கிற மாதிரி அவங்களுடைய மனசில் ஒரு சலனத்தை வந்து எல்லாம் என்னங்கிட்டான் ஏற்படுத்தி விட்டான். அப்ப நம்ம என்ன செய்வோம், முக்கியமான ஆட்கள் வந்து இல்லாம இதாயத்துக்கு வந்துருவாங்கல்ல, அவங்கள முதல் தனியா அவங்க சொல்லி கேட்டுக்கிட்டு நீ மேத்தாளத்தை இருந்து நீ கீழ்த்தளத்தை இருந்துக்கிட்டு உனக்கு தனியா சொல்ற, அப்புறமா ரெண்டையும் சேர்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஏதோ நினைச்சுட்டாங்க. என்ன நினைச்சாங்க அதிசயம் சொல்லப்படல, என்ன நினைக்கணுமோ நினைத்து விட்டார்கள். அப்போதுதான் இந்த வசனம் வரலப்பட்டுதான். என்ன வசனம், ஒலா தத்துருதில்லதீன எதோன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி, காலையிலும் மாலையிலும் தங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை விரட்டி விடாதே. எதோன உரீதுன வஜ்ஹஹு, அவனுடைய திருப்தியை நாடி, அவன் திருப்தியை நாடி உணர்வு காண்பது காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை ஏற்று பிரார்த்தனை செய்கிறார்களே அவங்களை விரட்டி விடாதே. மாமின் மா அலைக்க மின் ஹிசாபிஹி மின் செய்யும், அவர்களை பற்றிய விசாரணை உன்னை சேர்ந்தது அல்ல. ஒவாமின் ஹிசாபிக்கு அழகி மின் செய்யும், அவர்களை உன்னை பற்றிய கேள்வி அவர்கள்ட்ட வராது, எதுக்கு நீ விரட்ட போறவங்கள அப்படின்னு சொல்லி விரட்டினால் தக்குவனாய மினல் வாலிமீன், விரட்டினா நீ அநியாயக்காரன் ஆயிருவ என்று அல்லாஹ் எச்சரிச்சுட்டான். உடனே போங்கட வேலையை வந்துட்டாங்க. வந்த முழுசாபா வளைஞ்சு கொடுத்துட்டு வர தேவையில்லை, சமத்துவம் தான், ஏற்றதாலும் கிடையாது, உனக்கு உயர்வு கிடையாது, அவன் தாழ்வு கிடையாது, இதை ஒத்துக்கிட்டு வந்தா வா, இல்லைன்னா வர தேவையில்லை என்று டிக்ளேர் பண்ண சொல்லிட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஒரு சின்ன ஒரு சலனப்பட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை வச்சு விட்டாங்க, இவங்களை விரட்டல. போயிட்டு வாங்கப்பா, உங்களுக்கான விளையாட முடியாது, இந்த சபையில உட்கார்ந்தா உட்காரு, உனக்கு தனி சபையெல்லாம் பண்ண முடியாது என்று உடனடியாக எடுத்து அமுல்படுத்திடல. நினைச்ச உடனே அல்லாஹ் வந்து கண்டிச்சிடறான். இதெல்லாம் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, நபி மனுஷன் தெரியுது, இது அல்லாஹ்வுடைய செய்திதாங்க தெரிஞ்சு பாருங்க. தன்னை தடவை கண்டிச்சுக்கிறாரா, தன்னை தானே மனுஷனுக்கு பயந்தாடி சொல்லிக்கிறாரா, அவர் உண்டாக்கலன்னு வருது. இந்த குர்ஆனுடைய வசனங்கள் வந்து முகமது நபி சொந்தமா கற்பனை பண்ணியிருந்தா அவரையே கண்டித்துக் கொள்ள மாட்டார், கடுமையான வார்த்தைகளை கொண்டெல்லாம். அது இறை வார்த்தை, இறைவன் கண்டனம் வந்தவன மக்கள்கிட்ட அறிவிச்சுட்டு அல்லாஹ் இதை கண்டிச்சுட்டான், நான் அதை தப்பினுமே செய்ய மாட்டேன், சமத்துவம் தான் சொல்லிவிட்டாங்க. இது வந்து நீங்க எங்க பார்க்கலாம்னு கேட்டா, அதாவது 6:52 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இது சம்பந்தமா விரிவான ஒரு ஆர்டிகிள் கூட இந்த சம்பந்தமா வரக்கூடிய அல்முபீன் மாத இதழ்ல விரிவா இந்த சம்பவத்தை விழாவாரிய விலைக்கு தகுந்த காரணங்களோட என்னென்ன சந்தர்ப்பங்கள் விலைக்கு இருக்கணும், அதில் பார்த்துக்கிற வேண்டியதுதான். இதே மாதிரியான கருத்தை வந்து 20:131 ஹதீஸ்லயும் பார்க்கலாம். அது மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதராகத்தான் இருந்தாங்க அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனா இன்னொரு வசனத்துல 9வது அத்தியாயத்துல 117வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லகத் தாபல்லாஹு அலா நபி, அல்லாஹ் இந்த நபியை மன்னித்து விட்டான், ஒரு முஹாஜிரீன முஹாஜிர்களையும் மன்னித்து விட்டான், ஒரு அன்சாரில்லதி நத்தபஹு ஃபி ஸாஅத்தில் உஸ்ரா, கஷ்டமான நேரத்தில் இவரை பின்பற்றினார்களே அந்த அன்சார்களையும் முஹாஜிர்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தபூக் யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஹாஜிர்களையும் அன்சார்களையும் நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது என்னத்தை செஞ்சாங்க, என்னத்துக்கு மன்னிப்புன்னு வழங்கல. அந்த தபூக் யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ நினைச்சிட்டாங்களா, முஹாஜிர்கள் என்னமோ நினைச்சாங்களா, அது எந்த தொடர்ல சொல்றான்னு கேட்டா, ஒரு 3 பேர் போருக்கு போக மாட்டாங்க,
இந்த காபு மாலிக்கு மாதிரியான ஆளுக்கு வந்து என்ன செய்வாங்க, அந்த கஷ்டமான நேரத்தில் போருக்கு போக சொல்லும் பொழுது நாளைக்கு போய்க்கிறோம், நம்மகிட்ட ஒட்டகம் குதிரை எல்லாம் இருக்குல்ல, முதல் அவங்க போகட்டும், அடுத்த நாள் போய் சேர்ந்துக்கிறோம் இருப்பாங்க. அடுத்த நாள் போக முடியாது, அடுத்த நாள் போக முடியாது, அடுத்த நாள் வேலை வந்துடும். கடைசியில் போருக்கு திரும்பி வர்ற வரைக்கும் இவங்க போக மாட்டாங்க. அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கி வச்சிருவாங்க. சமூகத்தில் இருந்து பகிஷ்காரம் பண்ணிடுவாங்க. பகிஷ்காரம் பண்ணி யாரும் அவங்கள்ட்ட பேசக்கூடாது, எந்த உரை வச்சுக்கிற கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த 3 பேரையும், அந்த 3 பேரையும் மன்னித்து விட்டான்னு சொல்ற வசனத்தின் வச்சு இது வருது. எல்லாம் கவனிக்கணும். அந்த 3 பேர் தப்பையும் எல்லாம் மன்னித்து விட்டான், நபியையும் மன்னித்து விட்டான், முஹாஜிர்களையும் மன்னித்து. ஒருவேளை இவங்க ஒதுக்கி வச்சதை கூட எல்லாம் தப்பா எடுத்துக்கலாம். எதுக்கு ஒரு தப்பு செஞ்சாங்க நீ யாரு ஒதுக்கி வைக்க, நீ யாரு தப்பு செஞ்சாலும் நான்ல படிச்சு கொண்டு கொடுக்கணும், சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிற நீ யாரு என்பதற்காக கூட அந்த மன்னிப்பு இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒதுக்குனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல, முஹாஜிர்களும் பேசல, அன்சார்களும் பேசல, இந்த கொடுக்கல் வாங்கலும் பண்ணல, கஷ்டமான நேரத்தில் எல்லாம் செஞ்சாங்க. அப்போ ஒரு மனிதனை வந்து தப்பு செஞ்சுட்டான்னா அதுக்கு ஒரு விஷயம் என்ன சேர்ந்தது, நீங்க வந்து முடிவு எடுத்துக்கிட்டு அதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது தெளிவாக தஃசீர்கள்லயோ ஹதீஸ்களில் சொல்லப்படல. ஆனால் அந்த சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் நபியை மன்னித்து விட்டான், முஹாஜிர்களை மன்னித்து விட்டான், அன்சார்களை மன்னித்து விட்டான், அந்த 3 பேரை மன்னித்து விட்டான். அப்படி ஒரு வரிசையா அந்த 3 பேர் செஞ்சு தப்பு தான், அதையும் நான் மன்னிச்சுட்டேன். அவங்கள்ட்ட நீங்க நடந்துகிட்டு தப்பு தான், அதை நான் செய்யணும். தப்புக்கு அங்க தண்டனை கொடுப்பேன், இங்க சோதனை கொடுப்பேன். நீங்க யார் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது உலகத்துல? துன்யாவுடைய கிரிமினல் அரசியல் சட்டங்கள்ல நீ தண்டனை கொடுக்கலாம், திரும்ப கையை வெட்டலாம். அல்லாஹ்வுக்கு செய்ய விஷயங்கள்ல வந்து தண்டனை கொடுக்கிற நான்ல கொடுக்கணும், நீங்க எப்படி கொடுக்கலாம் என்பதற்காக கூட அல்லாஹ் இணைஞ்சிருக்கலாம். அதைத்தான் சொல்லி இருக்க முடியும், வேற ஒன்றும் இருக்க முடியாது. அப்ப நபிகள் நாயகத்தை எல்லாம் மன்னித்துக் கொண்டதாக அல்லாஹ் இந்த 9, 117, 118 பாத்தீங்கன்னா தௌபாவுடைய சூறாவுல இதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது 40, 55 எடுத்து பாருங்க. வஸ்பிர், பொறுமையாக இரு. இன்ன வாதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்கு மெய்யானது. அடிக்கிறானா, ஒழிக்கிறானா, சொல்றானா, சித்திரவதை பண்றானா, மக்காவுல இருக்கும்போது பொறுத்துக்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேற போகிறது, பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு உங்களுடைய பாவத்திற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். அப்ப லேசா அவசரப்பட்டு நடக்குது, இன்னும் லேட் ஆகுது, அடிச்சுக்கிட்டு இருக்கான், 10 வருஷமா 13 வருஷமா அடிக்கிறான், எவ்வளவு நாளைக்கு பொறுக்கிறது லேசா என்னமோ நினைச்சுப்பாங்க போல இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான், பொறுமையாக அவசரப்படாத, ஆனா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள், வாக்கு நிறைவேறும். நான் சொன்ன வாக்கு என்ன செய்ய நிறைவேறும், நிறைவேறுச்சு. பிறகு ஆட்சியை கொடுத்தா, அதிகாரத்தை கொடுத்தா, எந்த ஊர்ல விரட்டி விட்டாங்க, அந்த ஊரை பிடிச்சாங்க, ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டு போனாங்க. அது ஒரு விஷயம். இப்ப என்ன விஷயம் கேட்டா, உனது பாவத்திற்கு மன்னிப்பு கேள்வி என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் மாதிரி வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லன்னா பாவத்துக்கு மன்னிப்பு கேள்வி சொல்லணும். இது வந்து 40, 55 வசனத்துல என்ன செய்யலாம் பார்க்கலாம். 47, 19 இதே கருத்து இருக்குது. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்பதை அறிந்துகள். வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, உனது பாவத்திற்கு மன்னிப்பு கேள் அப்படிங்கிறதே சொல்ல அல்லாஹ் வந்து என்ன 47, 19 சொல்றான். 48வது அத்தியாயம் 2வது வசனத்துல சூரத்துல் ஃபத்ஹ் இருக்கு பாருங்க, இன்னா ஃபத்ஹனாண்டு, அந்த சூராவுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக மா தஅக்கர், உன்னுடைய முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். தப்பு செய்வீங்க, ஆனா என்ன செய்வேன், நான் மன்னிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க இதாஜா நஸ்ருல்லாஹின்னு சூரா இருக்கு, சூரத்துல் நஸ்ர் 110வது சூரா. அதுல என்ன வரும்னு கேட்டா, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனுடைய புகழை போற்றி துதிப்பீராக, வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீராக, அவன் பாவத்தை மன்னிப்பவனாக இருக்கிறான். பாவ மன்னிப்பு தர சொல்றான். எப்ப தர சொல்றான்? இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் வரும் பொழுது பாவ மன்னிப்பு தரிக்க. ஏன் அப்படி சொல்ல சொல்றான்னு கேட்டா, இந்த வெற்றி உதவி எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் டக்குன்னு மனுஷன் செஞ்சிருவான். அவன் அறியாமலேயே ஒரு 10,000 பேர் எங்களுக்கு பின்னாடி வந்தாங்கன்னு வைங்களேன், எங்கிட்ட சேர்த்தா வந்துருவான். அப்படி சொல்றோம் இல்லையா, நமக்கு பின்னாடி கூட்டு போயிருக்கான், அதை சேர்த்தா வந்துருவான் அந்த இடத்துல. அப்ப அந்த மாதிரி பெரிய கூட்டம் வைங்க, அப்படி இப்படி சேர்த்தாவும் நுழைவான். அது மாதிரி ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க அர்த்தம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றான்னு கேட்டா, வெற்றியும் உதவியும் வரும் பொழுது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடு, இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி கேட்டான். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நபிமார்களை வந்து மட்டப்படுத்துறதுக்கு இல்ல. நபிமார்கள் வந்து அவங்களுடைய இயல்பு மனிதத்தன்மையில் தான் இருந்தார்கள். அவங்களுடைய எந்த தவறு அவர்கள்ட்ட ஏற்பட்டிருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பது வேற, அவங்களுடைய எந்த தப்புக்கும் கேள்வி இல்லைங்கிறது வேற, பனிஷ்மெண்ட் இல்லைங்கிறது வேற. ஆனால் அவர்கள் சில தவறுகள் செய்வார்கள், இறைவன் சுட்டிக்கா. எதுக்கு அப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் சொல்லிவிட்டாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுக்கு பிறந்துட்டாலே தப்பு செய்யறவன் தான். இல்ல மனக்காக இருக்கலாம, மனுஷனுக்கு என்னதான் அர்த்தங்கிற, மனுஷங்கிறது என்ன அர்த்தம்?
நபிக்கு எனக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, நான் நிறைய தப்பு செஞ்சிருவேன், அவர் கம்மியா செய்வார். நான் பெரியதையும் கூட செஞ்சிருவேன், பெரிய தப்பு செய்ய மாட்டார். நபிக்கு மற்றவர்களுக்கும் உள்ள டிஃபரண்ட் வித்தியாசம் என்னன்னு கேட்டா, பாரதூரமான தப்புகளை கூட நான் ஒரு நிறைய செஞ்சிருவேன், அவங்க செய்ய மாட்டாங்க. கணக்கு விளக்கலாம நான் செஞ்சுட்டு போயிடுவேன். அவங்கள்ட்ட எண்ணி பார்த்தீங்கன்னா குரான் கூட பரட்டி பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10-12 இடத்துல அப்படி சிரிப்பாய் எல்லாம் கண்டிச்சிருக்கான். நீங்க எல்லாம் கரெக்டா இருந்தா அர்த்தம், தப்பா இருந்தது எல்லாம் கண்டிச்சிருவான்ல. குரான்ல மத்த நபி விட்டுருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதை அல்லாஹ் விமர்சனம் பண்றானோ அது மாதிரி எடுத்துக்கிறோம். இன்னொரு சம்பவத்தை எடுத்துக்கலாம். அந்த உஹது போர்ல பல்லு உடைக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்ட உடனே என்னை காயப்படுத்தினவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க, நாசமா போகணும்னு சொல்லிவிட்டாங்க. எல்லாம் உடனே கண்டிக்கிறான், உனக்கு அதிகாரத்துல பங்கு ஒன்றும் கிடையாது, நீ என்ன அதிகாரத்தை கையில் எடுக்கிறது, அவங்க அழிஞ்சு போறது அழிக்காம ஏன் விஷயம்ல உன்னை அடிச்சுட்டோன்னு நாசமா போயிருவாங்களா அவங்க என்று திருமறை குரான் கேட்கிறது. இப்படியான ஒரு 10-12 சம்பவங்கள் மொத்தம் தேர் அவங்கள எல்லாம் கண்டிச்ச மாதிரியான விஷயங்கள். ஒரு ரொம்ப துருவி தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 25 தாண்டாது. ரொம்ப ஆய்வு பண்ணி தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 25 தாண்டாது. இது ரொம்ப ரொம்ப கம்மி. 25 என்பது நம்ம ஒரு நாளைக்கு செய்ய தப்பு தான். 23 வருஷத்துல 25 ரொம்ப கம்மி. நம்ம ஒரு நாளைக்கு 25 60 செய்வோம். ரொம்ப ரொம்ப கம்மி. 23 வருஷம் கவனிக்கணும். இந்த 23 வருஷம் இறை தூதர்ங்கிற வாழ்க்கையில அப்படி ஒரு வருஷத்துக்கு ஒண்ணுங்கிற கணக்குல ஒரு சின்ன அளவு இருக்கிறது. அது கூட இல்லாட்டி மனுஷன் இல்லைன்னு வாங்க. இல்லாட்டி எதுக்கெல்லாம் அப்படி ஏற்படுத்தினான்னு கேட்டா, கடவுள் தாங்கடா மனுஷங்கிற கணக்கு நிலைநாட்டணும். நீ மனுஷன் தான், கடவுள் இல்ல, மனுஷனுக்கு வரம்பு ஒன்றை வரும். அப்படி காட்டினாத்தான் நபிமார்களை கடவுளாக்க மாட்டாங்க, அவங்களை கும்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு செலவைக்க மாட்டாங்க. அதனால வச்சாம இருக்க இவ்வளவு நாளாயி இத்தனை வருஷங்கள் ஓடி போய் கூட என் நபிகள் நாயகத்தை செலவைக்கல, அவங்களுக்கு கும்பிடல, அவங்களுக்கு வழிபடல. கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிறோம். அல்லாதான் வழிபடணும், அவங்க மனுஷனா தான் இருந்தாங்க, நல்லவங்களா இருந்தாங்களே விட கடவுள் தன்மை பெறல. கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிறதுனாலதான் எல்லாரும் சில வேண்டுங்க வேணாங்கிறோம்ல. எல்லா சமுதாயமும் தலைவருக்கு செலவைங்கன்னு கேட்கும்போது நம்ம என்ன செய்யறோம், வச்சா தொலைச்சு போகிறோம், வைக்க கூடாது. நபிகள் நாயகத்தை செலவச்சுன்னா எடுத்துதான் ஆகணும், போராட்டம் பண்ணமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு காரணம் என்னன்னா இந்த பேசிக் தான், அடிப்படை கரெக்டா போடப்பட்டிருக்கிறது. இது நபிமார்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நபிமார்களுடைய எண்ணிக்கை. நபிமார்கள் வரலாறு சொல்றதா இருந்தா எவ்வளவு பேர் நபிமார்கள், எத்தனை பேர் வரலாறு சொல்றது, எவ்வளவு பேர் வந்தாங்க தெரிஞ்சாதான் வரலாறு சொல்ல முடியும். அதை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் குர்ஆன்ல சில நபிமார்கள் எல்லாம் சொல்லி காட்டலாம். குர்ஆன்ல என்ன சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஒரு 25 பேரை குறிப்பிடுறான். அந்த 25ல ஒரு 2 பேர் விஷயத்துல நபியா நபி இல்லையான்னு ஒரு கருத்து வேறுபாடு வேற இருக்குது. எல்லாரும் நபின்னு வச்சுக்கிட்டா 25, இல்லைன்னு வச்சுக்கிட்டா 23. அது அந்த சரித்திரத்தில் வந்து பாத்துக்கிறோம், அந்த டாபிக் இல்ல. ஒரு 25 பேரை எல்லாம் சொல்றான் மொத்தத்துல. அப்ப அந்த யார அல்லாஹ் சொல்றானோ அவ்வளவுதான நபி, முதல்ல அதை வழங்கிக்கணும். 25 பேர் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப மொத்தமே அல்லாஹ் வந்து உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நபிகள் நாயகம் காலம் வரைக்கும் அனுப்பிய இறை தூதர்கள் வெறும் 25 தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்லைங்கிறது குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுகிறது 164 வசனத்துல, 4வது அத்தியாயம் 164 வசனத்தில் குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு சுலன் அது கசசனாகும் அலைக்கமின் கபுல், சில தூதர்களுடைய வரலாறு உனக்கு நாம் சொல்லி இருக்கிறோம். வேறு சுலன் லம் நப்சுசும் அலைக்க, வேறு சில தூதர்கள் வரலாறு உனக்கு சொல்லவில்லை. அப்படின்னா குர்ஆன்ல சொல்லப்பட்டது முழுசு இல்லைன்னு அர்த்தம். குர்ஆன்ல வந்து நீ சொல்லப்பட்டதுதான் தூதர் நினைச்சுக்கிறாத. மூசாவை சொல்லியிருப்போம், இப்ராஹிமை சொல்லியிருப்போம், சொல்லப்படாதவங்க இருக்கிறாங்க. குர்ஆன்ல எல்லாருடைய வரலாறும் சொல்லப்படவில்லை என்று குர்ஆன் சொல்லுது. ருசுலன் கசசனாகும் அலைக்கமின் கபுல், இதற்கு முன்னர் உனக்கு நாம் சொல்லிய தூதர்களும் இருக்கிறார்கள். ஒரு சுலன் லம் நப்சுசும் அலைக்க, அவர்களை பற்றி நாம் சொல்லாத தூதர்களும் இருக்கிறார்கள், உனக்கு சொல்லவில்லை, வந்திருக்காங்கன்னு சொல்லுவதை தவிர பட்டியல் பேர் போட்டு சொல்லப்படவில்லை. 464 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 40வது அத்தியாயத்துல 78வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, உனக்கு முன்னல் பல தூதர்களை நாம் அனுப்பினோம், ஏராளமான தூதர்களை அனுப்பினோம். மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக்க, உனக்கு நாம் அவர்களுடைய வரலாறு சிலரை வரலாறை சொல்லி இருக்கிறோம். எமினுகும் மல்லம் நக்ஸஸ் அலைக்க, சிலர் வரலாறு உனக்கு சொல்லாமல் இருக்கிறோம். கொஞ்சம் வரலாறு தான் உனக்கு சொல்லியிருக்கமே தவிர சொல்லாத வரலாறு இருக்குது என்று திருமறை குர்ஆன்ல 40வது அத்தியாயத்துல 78வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன நம்ம விளங்கிக்கிறது என்று கேட்டா, ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டியது நபிமார்களுடைய எண்ணிக்கை 25 மட்டுமல்ல, குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்கள் 25 என்று சொல்லலாம். பெயர் கூறப்பட்ட நபிமார்கள், பெயர் சொல்லப்படாமல் எவ்வளவோ நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். அவ்வளவு பேரையும் சொன்னோம்னா பல வால்யூம் ஆயிரும். சும்மா பாடம் படிப்பினைக்காக இப்படி தொட்டு எல்லாம் காட்டுறானே தவிர எல்லாரும் பேரையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, சொன்னா யூஸ் இல்லை. அதனால அல்லாஹ் வந்து குறைச்சிக்கிட்டான். இப்படி விளங்கிக்கணும். அப்ப அது எவ்வளவு பேர் இருப்பாங்க? இப்ப 25 சொல்லியாச்சு,
சொல்லாது எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பரவலா எந்த ஆளுக்கு பயான் பண்ணாலும் எந்த ஒரு சொற்பொழிவு கேட்டாலும் இதை சொல்லிடுவாங்க. என்ன 1,24,000 நபிமார்கள், ரொம்ப பரவலான ஒரு செய்தி இது. எந்த பயானு சும்மா யாரும் இதுகளுக்கு தெரியல, யார் பேசுறாங்க செய்வாங்க, 1,24,000 நபிமார்கள் உலகத்துக்கு அல்ல அனுப்புனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1,24,000 நபிமார்கள் அல்ல அனுப்புனான் என்பதற்கு சான்றுகள் இருக்குதான்னு கேட்டா சில ஹதீசுகள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஹதீசுகள் அதை சொல்லக்கூடிய அறிவிக்கக்கூடியவர்கள் நேர்மையற்றவர்கள் என்ற காரணத்தினால் ஹதீஸ்களை அறிஞர்களால் நிராகரிக்கப்பட்டது. எந்த ஹதீஸ்களை நிபுணர்களும் இது சரியான ஆதாரப்பூர்வமான செய்தி என்று சொல்லவே இல்லை, நிராகரிக்கப்பட்ட செய்திகள் தான் இருக்கின்றன. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு ஹதீஸ் சொல்வதாக இருந்தால், அகமது முஸ்னத் அகமது என்ற நூலிலையும் தபரானியுடைய மோஜமுல் கபீர் என்ற நூலிலையும் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. என்ன இடம்பெற்றிருக்கு என்று கேட்டா, நபிமார்களுடைய எண்ணிக்கை என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 1,24,000 பேர். நபிமார்கள் எத்தனைன்னு கேட்கும் பொழுது 1,24,000 பேர் சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அர்-ருசுல மின் ஸாலிக, அவர்கள் ரசூல்மார்களா இருந்தவர்கள் 315 பேரு. ரசூல் வேற நபி வேற பிரிக்கிறாங்க அந்த ஹதீஸ்ல. அது ரெண்டாவது டாபிக் வருவோம். பாயிண்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? நபிமார்களுடைய எண்ணிக்கை 1,24,000 என்ற செய்தியை உங்களுடைய எடுத்து சில ஆளுங்கள் காட்டுவாங்க. எங்கிருந்து காட்டுவாங்க கேட்டா, முஸ்னத் அகமது என்ற நூலில் இருந்து காட்டுவார்கள், தபரானி என்ற நூலில் இருந்து காட்டுவார்கள். ஆனால் இதுல என்ன வருது கேட்டா, அலி இப்னு யஸீத் என்ற ஒரு அறிவிப்பாளர் வழியா தான் சொல்லப்படுகிறது. இந்த அலி இப்னு யஸீத் என்பவர் நிறைய அந்த தப்பான செய்திகளை அறிவிக்கிற ஆளு, கரெக்டா வடிகட்டி சொல்ற ஆள் கிடையாது. தப்புன்ற வருமா சொல்வதை வேலையா கொண்டவர். இவர் பலவீனமானவர் என்பது ஏகமனதான முடிவு. சில அறிவிப்பாளர்களை பத்தி இவர் கரெக்ட் ரெண்டு கருத்து வரும். இந்த அலி இப்னு யஸீதை பொறுத்த வரைக்கும் இவர் பலவீனமானவர் என்பதை ஹதீஸ் கலையில தரமுடைய எல்லாருமே நிராகரிச்சிடுறாங்க. இந்த ஹதீஸ் சரியான செய்தி இல்ல அப்படிங்கிறது நீங்க எல்லா அந்த அறிவிப்பாளர்களை பற்றி சொல்லுகிற நூல்களை புரட்டி பார்த்தாலும் அலி இப்னு யஸீத் அவர் யாருன்னு கேட்டா அவர் பலவீனமானவர்னு சொல்லிடுவாங்க. இது ஹாஃபிஸ் ஹைஸமி அவர்கள் கூட உதாரணத்துக்கு சொல்கிற ஆதாரம் நிறைய நூல்களை சொல்லியிருக்காங்க. ஒன்றாம் உதாரணம் சொல்ல முடியும். மஜ்மூ ஸவாயிதுல ஹைஸமி அவர்கள் 1வது வால்யூம்ல 159வது பக்கத்துல இதை சொல்றார். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஹதீஸும் இருக்கிறது. அது எங்க இருக்குன்னு கேட்டா, இப்னு மர்துவைங்கிறவர் அவருடைய நூல்ல அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி நபிமார்களுடைய எண்ணிக்கை 1,24,000 பேரு அப்படின்னு. இது யார் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ராஹிம் இப்னு ஹிஷாம் இப்னு யஹ்யா அல்-கஸ்ஸானி, யஹ்யா என்பவருடைய பேரனும் ஹிஷாம் என்பவருடைய மகனும் கஸ்ஸான் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவருமான இப்ராஹிம் என்பவர் தான் இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக கூறுகிறார். இவர் சரியான ஆள் இல்ல, இவர் தப்பான செய்தி அறிவிக்கிறவர் என்று சொல்லி இந்த செய்தியையும் நிராகரிக்கிறாங்க. இது ஹாஃபிஸ் இப்னு கஸீர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் கூட தங்களுடைய தஃசீர்ல இதை சரியில்லை, இந்த செய்தி தப்பு என்பதை காரணகாரத்தோட சுட்டி காட்டுறாங்க. இப்னு அபுல் ஃபரஜ் இப்னுல் ஜௌஸி இருக்கார் பாருங்க, அவர் ஹதீஸ்களை வடிகட்டுவதில் ஒரு பெரிய மேதை. பலவீனம் கூட சொல்லக்கூடாது, இட்டுக்கட்டப்பட்டதுன்றார். இது பலவீனமான விஷயம் இல்ல, பொய் சொல்ற ஆள் இருந்தாலும் இட்டுக்கட்டப்பட்டக்கூடிய ஒரு ஆள் இருந்தாலும் இப்ராஹிம் இஸ்லாம்ங்கிறவர் பலவீனமான ஆள் கொஞ்சம் மறந்துங்கிறது உள்ள ஆள் அர்த்தம். இட்டுக்கட்ட ஆள்னா பொய் சொல்றது தெரிஞ்ச ஆள் அர்த்தம். பொய் சொல்ல துணிஞ்ச ஒரு ஆள் வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது சொல்லி அவர் வரலாற்றை ஆய்வு செய்துவிட்டு நிராகரித்து விட்டார்கள். இதுதான் 1,24,000 உள்ளது. இப்படி பாத்தீங்க என்று சொன்னா, இன்னொரு அடித்து பாத்தீங்க என்று சொன்னா, இப்படியே ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் 8,000 பேர், 4,000 பேர் பனி இஸ்ராயல்கள்லையும் 4,000 பேர் வேற சமுதாயங்கள்லையும் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸும் இருக்குது. இதுக்கு பரவாயில்லை, இது பிரபலமான, இதுவும் தெரியலாத ஹதீஸ் தான். இந்த செய்தியும் சரியில்லாத செய்தி. 1,24,000 செய்தியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது அவ்வளவுக்கு மோசம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு. மொத்த நபிமார்களுடைய எண்ணிக்கை 8,000. அதுல 4,000 பேர் இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவங்க, 4,000 பேர் வேற சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக இப்படி ஒரு செய்தியை சில அபுயாலா முஸ்னத் அபுயாலாங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டா, மூசா பின் உபைதா என்பவர் அறிவிக்கிறார். அவர் பலவீனமான ஆளு. அவர் யார் சொன்னதை அறிவிக்கிறார் கேட்டா, யஸீது ருக்காசிங்கிறவர் சொன்னதை அறிவிக்கிறார். அவர் பலவீனமானவர். இவர் சொல்றாலும் பொய்யரா இருக்காரு. இவர் யார்கிட்ட கேட்டு சொல்ற அவரும் இல்லாம இருக்காரு.
அப்ப அந்த மாதிரியான அறிவிப்புகள்ல தான் நம்பர்களை பத்தி வருது. அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டா, நம்பரை பத்தி பேசி வச்சுன்னா அது நம்ம சொல்லக்கூடாது. நம்பர் அல்லாஹ் சொன்னதாக ப்ரூஃப் இருந்தா நம்ம சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா ப்ரூஃப் இருந்தா சொல்லணும். அனுப்புனவனுக்கு தான் தெரியும் எத்தனை அனுப்புனான்னு சொல்லி. அனுப்புனவன் சொல்லாம நம்ம இத்தனை நபி அனுப்புனாங்க நம்மளா சொன்னோம்னா அது அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்ட குற்றமாயிடும். அல்லாஹ் அதாவது 1,24,000 நபி நீ சொன்ன பிறகு ஒரு வேளை அதை விட குறைவா இருந்தா என்ன ஆகும்? நபி இல்லாதவரை நபி லிஸ்ட்ல சேர்த்தீங்கன்னு ஆகும். 1,24,000 நீங்க சொல்லிவிட்டீங்க. ஒரு பேச்சுக்கு வந்தது 1,22,000 வச்சுக்கிறோம். ஒரு பேச்சுக்கு 2,000 பேர் இல்லாத நபி ஆகிட்டே இல்ல. சரி, 1,30,000 பேர் வந்து நீங்க 6,000 பேர் நீங்க வந்து இருக்கிற நபி மைனஸ் பண்ணிட்டீங்க. எல்லா நபியும் நீங்க ஏத்துக்கிறேன். ஒருவேளை 1,30,000 பேர் அனுப்பியிருந்தா 6,000 நபி மறுத்துட்டீங்க, எல்லா நபியும் நீங்க ஏத்துக்கல. அப்ப நம்ம ஈமானை பாதுகாக்கிறதா இருந்தா இந்த மாதிரியான அறிவிப்புகளை நம்பி நம்ம ஈமான சாதாரண சொல்ல அனுப்பிட கூடாது. நம்பர் சொல்லுவது ஈமான பாதிக்கும். அல்லாஹ் ஒரு ரசூல் சொல்லாம நம்பரை சொன்னீங்கன்னு சொன்னா சில நபிமார்களை நிராகரித்த குற்றம் சேரும், அல்லது நபி இல்லாதவர்களை நபி என்று நீங்கள் கணக்கில் சேர்த்த குற்றமாக வர முடியும். நபிமார்களை பற்றி பேசும் பொழுது நிறைய அனுப்பியிருக்கலாம், கொஞ்சம் பேரை சொல்லி இருக்கலாம், சொல்லாதவங்க நிறைய இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் அது தெரியாது, எத்தனை ஆளா எனக்கு தெரியாது. இதோ நிறுத்திக்கிறேன், இதுக்கு மேல அல்லாஹ் உங்களுக்கு கையிலையும் கேட்க மாட்டான். நீங்க எப்படி நம்பினா போதும், அல்லாஹ் யாரையெல்லாம் தூதரை அனுப்புனானோ அவளை நாங்க நம்பணும்னு சொன்னா போதும். பேரை போட்டு பட்டியல் ஆதம நம்பினேன், மூசாவை நம்பினேன், நூஹை நம்பினேன்னு சொல்ல தேவையே கிடையாது. எப்படி சொன்னா போதும், அல்லாஹ் அனுப்பிய எல்லா இறை தூதர்களையும் நாங்கள் நம்புறோம், இந்த அளவுக்கு நீங்கள் ஈமான் கொள்வது போதுமானது, அதுவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதை இதை புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த நபிமார்கள் எண்ணிக்கையை பேசும் பொழுது நபி வேற ரசூல் வேறன்னு பிரிப்பாங்க. நபி வேற ரசூல் வேறங்கிற அந்த பிரிவு தான் இந்த சமுதாயத்தில் புதுசு புதுசா நபி உண்டாக்குறதுக்கு, புதுசு புதுசா ரசூல் உண்டாக்குறதுக்கு காரணமாகுது. இப்ப நபிமார்களுடைய முத்திரைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யா நபிய பாது, எனக்கு பிறகு நபியே இல்லைன்னு சில பேர் என்ன சொல்றாங்க, நபி தான் இல்ல ரசூல் வரலாமாங்க. எனக்கு பிறகு நபி இல்லைன்னு சொன்னதுனால ஒருத்தன் கிளம்புவான், எனக்கு பிறகு நபி இல்லைன்னு சொல்லிருக்காங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு பிறகு ரசூல் வரலாம் அப்படிம்பாங்க. ரசூல் என்னடா அது வேற வழக்கம் அப்படின்னு இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன செய்வான், ரசூல் தான் முடிஞ்சு போச்சு, நபி வரலாம், நபியுடைய வாசல் அடைக்கப்படல, அதனால நபி வரலாம்னு சொல்லிச்சுவாங்க. அப்படி சில பேர் என்ன செய்வான், சொல்லக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கிறோம். அப்ப நபின்னா என்ன, ரசூல்னா என்ன, ரெண்டு வேற வேறையா என்று கேட்டால் வேற வேற இல்ல. வேற வேற என்று சொல்வதற்கு ரெண்டு ஆதாரம் காட்டுவார்கள். என்ன ஆதாரம் காட்டுவார்கள்னா, நான் ஏற்கனவே ஒரு ஹதீஸ் சொன்னேன், அதாவது 1,24,000 நபிமார்கள் 315 ரசூல்மார்கள் அதை காட்டுவாங்க. 1,00,000 நபி 1,24,000 ரசூல் 315 பிரிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்ங்கிற கிரேட் கூடினவர். அவங்க என்ன வியாக்கியானம் சொல்லுவாங்கன்னா, ரசூல்னா கிரேட் கூடினவனா, நபின்னு சொன்னா சைடு சப்போர்ட். அது அல்லாஹ்ட்ட இருந்து வேதத்தை வாங்கிடுவாரு, வாங்கினவன நீ அங்க போ, நீ இங்க போ, இவர் நபி, நேரடியா வாங்குறவர் ரசூலாம். இப்படின்னு வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு 315 ரசூல்மார்கள் அவங்களுடைய அசிஸ்டன்ட்களா வந்தவங்க தான் நபியா. அது 1,24,000 வியாக்கியானம் கொடுப்பாங்க, வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய ஆட்கள். ஆனா அதுல என்ன தப்பு வருதுன்னு கேட்டா, இந்த ஹதீஸே தப்புன்னு ஆயிடுச்சு. 1,24,000 ஹதீஸை அடிபட்டு போகும்போது அலி இப்னு யஸீத் என்பவர் தான் அதை அறிவிக்கிறார் என்னும் பொழுது, அவர் வந்து தவறான தகவல் அறிவிக்கக்கூடிய சொல்லும் பொழுது அந்த ஆதாரம் அடிபட்டு போயிடுது. அடுத்து என்னன்னு கேட்டா, சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸை வந்து ஆதாரமா காட்டுவாங்க. ஹதீஸ் இருக்கிற வாசகம், அதுக்கு அவங்க விளங்கின விளக்கம் தப்பு. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா, மர்ம நாள்ல போய் எல்லாரும் நிப்பாட்டப்பட்டவன எல்லாம் மகசர்ல நிக்கும் பொழுது எல்லாருமே நப்சி நப்சின்னு சொல்லி பண்ணுவாங்க, தெரியும் உங்களுக்கு. அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் போவாங்க, நீங்க தான் எங்க பாப்பா, நீங்க தான் எங்க தந்தை, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், உங்க குடும்ப தாங்க இல்லையே, அல்லாஹ் எங்களுக்காக கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. அவர் என்ன பண்ணிடுவாரு, நான் ஒரு தப்பு செஞ்சுக்கல, கோபமா இறக்கி விட்டுட்டான், நாம என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாக்கியத்தையும் எனக்கு தந்தான், இந்த ஒரு விஷயத்துல என்னை கட்டுப்படுத்திக்கிற முடியாம போயிட்டேன், சிலிப்பாகி போயிட்டேன், நம்மளை விட்டுருப்பான்னு அவர் சொல்லிடுவாராம். இப்படியே ஒருத்தரே போவாங்க. அப்ப நூஹ் நபிட்ட போவாங்க வரும்பொழுது, அதான் பாயிண்ட். இந்த அந்த சம்பவத்தில் விரிவா போக வேண்டியதில்லை. நூஹ் நபிட்ட அந்த கூட்டம் வருவார்கள், மக்கள் முறையிடுவார்களாம். அப்ப இந்த மக்கள் சொல்லுவாங்களாம், நீங்க தானே பூமியில் அனுப்பப்பட்ட முதல் தூதர், பூமியில அனுப்பப்பட்ட முதல் தூதர் அவ்வளவு ரசூல் நீங்க தானே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப இந்த ஹதீஸ் என்ன செய்வாங்க, நூஹ்ல இருந்தா ரசூலுங்கிறது ஆரம்பிக்குது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு, அது நூஹ் குடும்பம் தானே, அவர் ரசூல் நபி தான். இப்ப நபிங்க ஒரு சின்ன அளவுல ஒரு சின்ன ஏடு, ஒரு 40 நோட்டு மாதிரி கொடுத்தா நபி, ஒரு 10 நோட்டு கொடுத்தா ரசூல், இப்படி மாதிரி வியாக்கியானம் கொடுக்கிறது. அப்ப ரசூலுங்கிறவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு கொடுக்கப்படும்.
நபிங்கிறது கம்மியா இருக்கு. வரணும் மறுமை நாள்ல மகசர்ல போயிட்டு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், நூஹ் நபிட்ட போய் நீங்க தானே முதல் தூதர்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு, அப்ப நூஹ் நபி முதல் தூதர் என்று சொன்னால் அதுக்கு முந்தைய எல்லா தூதர் அனுப்பலையா? அனுப்பி இருக்கிறான், வழிகாட்டுறதுக்கு ஆளுக்கு அனுப்பி இருக்கிறான். அப்ப அவரை நபினா சொல்லணும். இவரை தூதர்னு சொல்ற காரணத்தினால, ஃபர்ஸ்ட் தூதர்னு சொல்றதுனால அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி சுற்றி வளைத்துக் கொண்டு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸுடைய வாசகத்தை வைத்துக் கொண்டீங்கன்னா அந்த மாதிரி அந்த கருத்து கொள்ள இயலாது. பூமியில் அனுப்பப்பட்ட தூதர் அங்க வரல. எப்படி வருதுன்னா, யா நூஹு நூஹே இன்னக அந்த அவ்வளவு ருசுலி இலா அஹ்லில் அர்தி, பூமியில் உள்ள அனைவருக்கும் அனுப்பப்பட்ட முதல் தூதர் நீதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் முழுசா தூதர் அனுப்பல. 2 பேர் தான் உலக தூதர். ஒன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்னு நூஹ் நபி. பாக்கி எல்லாருமே ஒரு கோத்திரம், ஒரு கிளை. அதனால உலகத்தை எல்லாம் அழிச்சான். நூஹ் நபி காலத்துல அவர் சமுதாயம் மொத்த உலகமா இருந்த காரணத்தினாலதான் வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி மழை அளவுக்கு ஏற்படுத்தி அவர் சமுதாயமா இல்லாத வேற யாரும் அவங்க அழிக்க கூடாதுல்ல, எல்லாரையும் அழிச்சான்ல. மொத்த உலகத்தையே அது பாதிச்சுன்னு சொல்லி நீ வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த வெள்ள பிரளயத்துக்கு ரெக்கார்டு இருக்குது. அது நூஹ் நபி வரலாற்று நம்ம அப்புறம் பாத்துக்கிறோம். பாயிண்ட் என்ன தெரியுமா, நூஹ் நபி அவர்களை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டா, மறுமை நாள்ல போய் அஹ்லுல் அர்தி, பூமியில் உள்ள அத்தனை பேருக்கும் தூதர் நீங்க தான் ஃபர்ஸ்ட் தூதர். அதுக்கு முந்தைய எல்லாம் பூமியில் உள்ள அத்தனை பேருக்கு இல்ல, கொஞ்சம் பேருக்கு. நீ பாத்துக்க, நீ மாவட்டத்தை பாத்துக்க, நீ ஜில்லா பாத்துக்க, நீ அந்த ஏரியா, இப்படி தூதர்கள் அனுப்பப்பட்டாங்களே தவிர டோட்டல் உலகத்துக்கும் தூதர் அனுப்பப்பட்டது ஃபர்ஸ்ட் நீங்க தான். 2வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த ஹதீஸ் எங்க வருதுன்னா, புகாரியில 3340 அந்த ஹதீஸ்லயும் 4712வது ஹதீஸாகவும் அது இடம்பெற்றிருக்கிறது. இதை வழங்கிக் கொள்ளணும். இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, அப்ப நபி ரசூல்ங்கிற வேறுபடுத்துறதுக்கு இதான் ஆதாரம். அதை விளங்கிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது, இஸ்லாமிய அடிப்படையில நபி என்ற சொல்லும் ரசூல் என்ற சொல்லுமே ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுகிறது. அவங்க பார்க்கிற டியூட்டியை பொறுத்து அதுக்கு வேற ஒரு 2 சொற்களாக பயன்படுத்தப்படுகிறது. அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, ரசூல் என்ற வார்த்தைக்கு விசாலத்து இருக்கிற ரசூல், அது விசாலத்திலிருந்து வருது. ரசூல் சொன்னா தூதரா, தூது செய்தியை பெற்றவர் அர்த்தம். அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெறாரு இல்லையா, பெறுகிறவருக்கு பேரு தூதர் ரசூல். நபிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அறிவிக்கிறவன் அர்த்தம். பெற்ற செய்தியை மக்களுக்கு சொல்வார் இல்லையா, அந்த வகையில் அவர் நபி. அல்லாஹ்விடமிருந்து செய்தியை வாங்கினார் என்ற வகையில் அவர் ரசூல், வாங்கிய செய்தியை மக்களுக்கு சொன்னார் என்ற வகையில் நபி. நபின்னா அறிவிக்கிறவர், ரசூல்னா வாங்குறவர். அங்கிருந்து வாங்குறார் என்ற அடிப்படையில் ரசூலா இருப்பாங்க ஒருத்தர், வாங்குறதை மக்களுக்கு சொல்கிறார் என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்னவா இருப்பாங்க, அவங்க நபி ஆயிடுவாங்க. நப என்றால் அறிவித்தான் என்று அர்த்தம். நப என்ற சொல்லுக்கு அறிவித்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அறிவிக்கிற வேலையை செய்யறாங்க பாருங்க. அப்ப மக்களுக்கும் இவருக்கும் உள்ள உறவு என்னன்னு கேட்டா, நீங்க நபி, அவர் உங்களுக்கு செய்தி சொல்றவர். அல்லாஹ்வுக்கு அவருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்ட்ட இருந்து செய்தியை வாங்குறவர். இதுதான் நபி ரசூலுக்கு உள்ளது. நபின்னு அவரை சொல்லலாம், ரெண்டும் ஒண்ணு அப்படி பாத்தீங்கன்னா. அதாவது ரெண்டும் பின்னி பிணைஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கினா சொல்லத்தான் செய்யணும். ரசூலா ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட இருந்து செய்தியை வாங்கிட்டு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு இருக்க முடியுமா? அல்லாஹ்ட்ட இருந்து எப்ப செய்தியை வாங்கி ரசூல் ஆயிட்டாரோ அடுத்த நேரம் நபியாவும் ஆகிடுவார், சொல்லித்தான் ஆவாரு. நபியா இருக்கிற அறிவிக்கிறார்னு வச்சுக்கணும். அறிவிச்சார்னா கையில மடியில போட்டு வாங்கிதான் அறிவிக்கணும். அறிவிக்கிறார்னு சொன்னாலே என்ன அர்த்தம், வாங்கிதான் அறிவித்தான் அர்த்தம். அப்ப நபின்னு சொன்னா அதுக்குள்ள ரசூல் அடங்கிக் கொள்ளும். ரசூல் என்று சொன்னால் நபிங்கிற ரெண்டு டியூட்டியை பொறுத்து ஒரு ஆளுக்கு உள்ள பெயர் தான் அது. இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, ஒரு தம்பி இருக்காருன்னு வைங்களேன். அப்ப நான் என்னை அண்ணன்னு சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாம். கவனிக்கிற விதத்தில் என்னுடைய அண்ணனை கவனித்து நான் தம்பி, என் தம்பியை கவனித்து நான் அண்ணன். அப்படித்தானே? எனக்கு அண்ணன் ஒருத்தர் தம்பி ஒருத்தர் இருந்தார் சொன்னா என்னை எப்படி என்ன சொல்லலாம், என்ன அண்ணன் சொல்லிக்கலாம், தம்பி சொல்லிக்கலாம். எப்படி அவர் சொல்றோம், முரணா இருக்குன்னு கூடாது. அட அண்ணன் என்ன, இவனுக்கு அண்ணன், இந்த அவனுக்கு தம்பி யோசிக்காது. அப்ப அவனுக்கு தம்பி இவனுக்கு அண்ணங்கிறது குழப்பமா ரெண்டு வெவ்வேறையா? இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ள சொல்ல வச்சுக்கிட்டு தான் விளையாண்டு ஒருத்தன் புது ரசூல் வந்துட்டாருங்களாம், ஒருத்தன் இன்னொருத்தர் புது நபி வந்துட்டாருங்களாம், புதுசு புதுசா உண்டாக்குறாங்க. நபிகள் நாயகத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனம் பண்றாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அவங்களோட வாதத்தை முதல்ல வச்சிடுறேன். ரசூல் என்று சொன்னால் அவருக்கு வேதம் வரும், தனி ஒரு ஷரியத்து வரும். நபி என்று சொன்னால் அந்த ரசூலுடைய வேதத்தை வைத்துக் கொண்டு அடுத்தடுத்து ஒரு போதிச்சுக்கிட்டே இருப்பாரு.
உதாரணத்துக்கு என்னை வந்து ரசூல் ஆகிட்டான்னு அல்ல, உதாரணத்துக்கு தான், ரசூல் கிடையாது, முடிஞ்சு வச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி எனக்கு ஒரு வேதத்தை வந்து நான் மூட்டை போயிடுறேன், எனக்கு அப்புறம் ஒருத்தர் கிளப்பி நீ வந்து அந்த வேதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணு, புதுசா வேதம் தர மாட்டேன், ஏற்கனவே கொடுத்துள்ள வேதம் அதை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணு எல்லாம் சொல்லுவான். அவர் வந்து நபியா இவங்க வாதம் சொல்றது. அந்த ரசூல்னு சொன்னா இறைவனிடமிருந்து வேதத்தை வாங்கி, அதாவது நேரடி தொடர்பு வைத்திருப்பாரு, அவருக்கு பேர் வந்து ரசூல். நபின்னு சொன்னா இது நான் சொல்ல தப்பான விளக்கம், இது இந்த விளக்கம் அப்படி சொல்றாங்கன்னு சொல்ல வர்றேன். நபின்னு சொன்னா ஒரு ரசூலுக்கு வந்த வேதத்தை, அவருக்கு வந்த மார்க்கத்தை திரும்ப அந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறவருக்கு பேர் ரசூல் நபி என்று ஒரு வியாக்கியானம் சில பேர் சொல்லுவாங்க. இந்த வியாக்கியானம் சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி இல்லை என்பதற்கு குர்ஆனே சாட்சியா இருக்கிறது. எப்படி சாட்சியா இருக்கிறது? நபிக்கு வேதம், நபிக்குன்னு வேதம் வராதுன்னு சொல்றாங்க, நபிக்கு வேதம் உண்டு. ரசூலை சொல்லும் போது மட்டும் எல்லாம் வேதம்னு சொல்ல மாட்டேங்கிறான், நபின்னு சொல்லி கூட நபிக்கு வேதத்தை கொடுத்தான்னு சொல்லி காட்டுறான். அது மாதிரியான சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி காட்டினா அப்ப நபிக்கு வேதம் கொடுக்கப்படுது என்று விளங்கிக்கலாம். எப்படி சொல்றான்? 3வது அத்தியாயம் ஆல இம்ரான் 81வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வயித் அகதல்லாஹு மீசாக்கன் நபியின, நபிமார்களிடத்தில் அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தான். எடுத்தது யார்கிட்ட? நபிமார்கள்ட்ட இருக்கிறான். நபிமார்னா உங்களுக்கு கருத்துப்படி எல்லாரும் வந்துருவாங்க, ரசூல் மட்டும் வர மாட்டாங்க. நபிமார்கள் அம்புட்டு பேர்த்தையும் உடன்படிக்கை எடுக்கிறான். ஒரு நபி மிஸ் ஆகல, எல்லா நபியும் வைத்துக் கொண்டு உடன்படிக்கை எடுக்கிறான். எப்படின்னு கேட்டா, லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபில், உங்களுக்கு நான் வேதத்தை தந்தால், ஹிக்மத்தின் ஞானத்தை தந்தால், பிறகு உங்களிடத்துல ஒரு தூதர் வந்தாரையானால் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு நல்லா கேட்டான். அப்ப நபிமார்கள் அம்புட்டு பேரையும் நபிமார்களுக்கு வேதம் கொடுக்க மாட்டான்னு சொன்னா அப்ப யாரை மட்டும் கூப்பிட்டு எடுத்திருக்கேன்னு? இவங்க கருத்துப்படி 305 பேர் மட்டும் கூப்பிட்டுருக்கணும், ரசூல்மார் கூப்பிட்டு இந்த அக்ரிமெண்ட் எடுத்திருக்கணும். அல்ல யாருக்கு எடுக்கிறான்னா நபிமார்களை அழைத்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு நான் வந்து வேதத்தை தந்தால் உங்களுக்கு பிறகு வேற ஒருத்தர் அனுப்பி வச்சா நீங்க அவரை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக 3வது அத்தியாயம் 81 வசனத்துல சொல்றா, நபிக்கு வேதம் உண்டு. ஒரு நபின்னு சொன்னா முதல்ல நீங்க கேட்கணும், ஒரு வேதத்தை கொண்டாடான்னு வேணும். நபியின் வேதம் கொண்டு மாட்டிக்கிறானுவோ, அல்லாஹ்வுடைய வேதம் மாதிரிலாம் கொண்டு வர ஏதாவது பாருங்க, இதான் இறை வேதமா ஏண்டா இவன் நான் சொல்லிட்டான்னு கேட்டுக்குவான். நீங்க அவன் நபின்னு வாழ்கிறவனா இருந்தாலும் ரசூல் வாழ்த்தாலும் சரி, நீங்க சட்டையை பிடிச்சி கேட்கிற கேள்வி என்ன? உங்களுடைய வேதம் எங்க? அதை கொண்டு வா, உரசி பார்ப்போம். அறிவியல் இருந்து எல்லா விஷயத்தையும் என்ன செய்வோம்? உரசி பார்ப்போம். பிடிச்சி வைங்க, இந்த வாதம் அடிக்கட்டு வரும். நபி ரசூல் டிஃபரெண்ட் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு போயிடும். இதாவது எங்கன்னு கேட்டா அது ரசூலுக்கு தானே, நாங்க நபி தானே, அதாவது அந்த வேதத்தையும் நாங்க வந்து அதை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுவோம். அந்த குர்ஆன் வேதத்தை வச்சுக்கிட்டு நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம், எங்களுக்கு தனி வேதம் வராதுமா. வேதம் இல்லாட்டி நபி கிடையாது. நபிண்டா வேதம் இருக்கணும், ரசூல்லா வேதம் ரெண்டு ஒண்ணுதாங்கிற அதான் பாயிண்ட். அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா 3வது அத்தியாயத்துல 84வது அதே சூறாவுல 84 வசனத்துல சொல்லி காட்டுகிறான், குல் ஆமன்னா பில்லா, அல்லாஹ்வை நம்பினோம் என்று சொல்லுங்கள். வமா உன்சில இலைனா, எங்களுக்கு அருளப்பட்டதை நம்பினோம். வமா உன்சில இலா இப்ராஹிம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாத், இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்கூப் அவருடைய சந்ததிமார்களுக்கு அருளப்பட்டதை நாங்கள் நம்பினோம். வமா ஊத்திய மூசா வ ஈசா, மூசாவுக்கும் ஈசாவுக்கும் அல்லாஹ் கொடுத்தானே அந்த வேதத்தை நம்பினோம். வமா ஊத்திய நபியூன மின் ரப்பிஹிம், தங்கள் இறைவனிடமிருந்து நபிமார்கள் பெற்றார்களே அதையும் நாங்கள் நம்புகிறோம். நபிமார்களுக்கு வேதம் கொடுத்தாங்க, அல்லாஹ் நபிமார்கள் இறைவனிடமிருந்து பெற்றார்களே அந்த வேதங்களை எல்லாம் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுங்கள். அப்ப நபிக்கு என்ன உண்டு? வேதம் உண்டு என்று சொல்லி 3வது அத்தியாயம் 84வது வசனத்தில் இருக்கிறது. இதே கருத்து 2வது அத்தியாயம் 136வது வசனத்திலும் இருக்கிறது. அதே மாதிரி 5வது அத்தியாயம் மாயிதாவுல 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலவு கானு யூமினூன பில்லாஹி, அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தால், உன் நபியை நம்பி இருந்தால், வமா உன்சில இலைஹி, நபிக்கு அருளப்பட்டது நம்பி இருந்தாங்க. அருள்வது ரசூலுக்கு தான் சொன்னா ரசூலை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருப்பான், ரசூலுக்கு அருளப்பட்டது நபிக்கு அருளப்பட்டது என்ற வார்த்தையை சொல்றான். 5:81 சொல்லி காட்டுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பிறந்தவன பேசினாங்கல்ல, எப்படி பேசினாங்க? ஆத்தானியல் கிதாப், எனக்கு வேதத்தை கொடுத்து வஜாரன் நபியா நபியாக்கி விட்டான். ரசூலாக வேதத்தை கொடுத்து, நபிக்கு தான் வேதம் வராது இல்லப்பா, அவர் நபியாக்கி விட்டு வேதத்தை கொடுத்தாங்கிறான். ஆத்தானியல் கிதாப், எனக்கு வேதத்தை கொடுத்து வஜாரன் நபியா ஆக்கி விட்டான் என்று 19வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் 213வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கானன்னா சும்மத்தும் வாஹிதா, மக்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள். பாகல்லாஹு நபியீன முபஷ்ஷீன முன்திரீன், நபிமார்களை நற்செய்தி கூறி எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பி அன்சலமாகும் கிதாப், அவர்களோடு வேதத்தை அனுப்பினான் நபிமார்களுக்கு. அப்ப இவங்க சொல்றாங்கல்ல ரசூலுக்கு தான் வேதம் இருக்கு, நபிக்கு வேதம் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. ரெண்டும் ஒரே அர்த்தம் தாங்க.
குர்ஆன்ல எந்த இடத்துல வந்தாலும் சரி நபின்னு சொன்னாலும் அதுதான், ரசூல்னு சொன்னாலும் அதுதான். நபி ரசூலுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. நபி மொத்தம் எத்தனை பேர் அத்தனை பேர் தான் ரசூல். ரசூல் மொத்தம் எத்தனை பேர் அத்தனை பேர் தான் நபி. ஒவ்வொரு நபி ரசூலு, ஒவ்வொரு ரசூலும் நபி. அப்ப நபிக்கு வேதம் வராது, ரசூலுக்கு தான் வரும் என்று வாதிடுவார்களே. ஆனால் இந்த வசனங்களை எல்லாம் வைத்து நம்ம வந்து மறுத்துடலாம். சில பேர் மாற்றி வாதிடுவாங்க, இல்ல நபிக்கு தான் வேதம் வரும், ரசூலுக்கு தான் வேதம் வராது. இதை வச்சு காட்டினவன நபின்னா வேதம் வரும், ரசூல் அவருக்கு கொஞ்சம் கிரேடு குறைஞ்சவர் அப்படின்னு வாதிடுவார்களே. ஆனால் ரசூலுக்கு தான் வேதம் நான் தனியா காட்டுவேன், அதனால காட்டுவேன். ரசூலுக்கு வேதம் தனி மார்க்கம், நபிக்கு ரசூலுக்கு மார்க்கம் இல்லைன்னாங்கன்னா அதுக்கும் காட்டுவேன். நபிக்கு தனி மார்க்கம் இருக்குன்னு காட்டுவேன், ரசூலுக்கும் தனி மார்க்கம் இருக்குன்னு குர்ஆன்ல நம்ம சொல்லுவோம். அதுகளை விளங்கிக்கிட்டீங்கன்னா தான் இந்த நான் நபி நீ நபி எவனும் கிளம்ப முடியாது. நபின்னா முதல் கேட்க வேண்டிய கேள்வி வேதம் எங்க, வேதம் இல்லைன்னா போய் சொல்றாங்க. வேதத்தை கொண்டா வேதத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், யாரும் சொல்லிவிடலாம். வேதத்தை கொண்டு அது போட்டாங்கன்னா இதை நபிய இதை என்ன நபி, நான் அழகான காட்டவான்னு கட்டுப்பிடலாம். அப்ப இந்த ஒரு அளவு